வாய்ப்புண் வருவது மிகவும் சாதாரண விஷயம்தான். ஆனால் அதை கவனிக்காமல் விட்டாலோ அடிக்கடி வந்தாலோ பிரச்சனை பெரிதாகிவிடும். இந்த புண் தொடக்கத்தில் உதடு, கன்னம், நாக்கு, அன்னம் ஆகிய பகுதிகளில் கடுகளவு தோன்றும் கொப்பளங்கள் சில நாட்களில் உடைந்து உளுந்து அளவுக்கு புலிப்புண்களாக மாறி வலியை ஏற்படுத்தும். இந்த புண்ணால் சாப்பிடும் போதும் பேசும் போதும் வலி அதிகமாகும். இதனால் கழுத்தில் நெறிக்கட்டும், காய்ச்சல் வரும், உடலில் வலி, தலைவலி என தொல்லைகள் அதிகரிக்க தொடரும். இந்த வாய்ப்புண் குழந்தை முதல் முதியோர்கள் வரை இது எல்லோருக்கும் வரலாம். பொதுவாக ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு வாய்ப்புண் வரும் வாய்ப்பு அதிகம். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கும் இரைப்பையில் புண் உள்ளவர்களுக்கும் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை தவிர வெற்றிலை, புகையிலை, பான் மசாலா போடுபவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், மது அருந்துபவர்கள், நீரிழிவு நோயாளிகள் ஆகியோருக்கு அடிக்கடி வாய்ப்புண் வரக்கூடும். நீண்ட நாட்களுக்கு சரிவிகித உணவை சாப்பிடாதவர்களுக்கு இரும்பு சத்து, போலிக் அமிலம், விட்டமின் B6 மற்றும் B12 குறைபாடு ஏற்படும். இதனால் இரத்த வெள்ளை அணுக்கள் குறைந்துவிடும். இதன் விளைவாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வாய்ப்புண் வரும். ஆண்களை விட பெண்களுக்கு இந்த தொல்லை அதிகம். அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. இதனால் இவர்களுக்கு வாய்ப்புண் வருகிறது. அடுத்ததாக இவர்கள் சாப்பிடும் கருத்தடை மாத்திரைகளும் வாய்ப்புண் ஏற்பட காரணமாகின்றன. வாய்ப்புண்களை விரைவாக குணப்படுத்த உதவும் சில வீட்டு வைத்தியங்கள் குறித்து இங்கு தெரிந்து கொள்வோம். தேங்காய் பால் வாய்ப்புண்களை குணப்படுத்தும் அற்புதமான மருந்து. சமீபத்தில் பைட்டோதெரபி ரிசர்ச் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி தேங்காய் பாலில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன. அதே நேரத்தில் அதன் இயற்கையான குளிர்ச்சியான விளைவு புண்களை ஆற்றி விரைவான பலனை தரும். இதனை எப்படி பயன்படுத்துவது? முதலில் தேங்காயை நன்கு துருவி எடுத்துக் கொள்ளவும். அந்த தேங்காயை தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து வடிகட்டி தேங்காய் பாலை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பாலை வெறும் வயிற்றில் குடித்து வர விரைவில் வாய்ப்புண் சரியாகும் என கூறப்படுகிறது. கிராம்பு எண்ணெய் பல்வலிக்கு மட்டுமல்ல, அதன் மரத்து போகும் விளைவு வாய்ப்புண்களால் ஏற்படும் வலியையும் நீக்கும். கூடுதலாக அதன் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் தொற்றுகளை தடுக்க உதவுகின்றன. சில துளிகள் கிராம்பு எண்ணெயை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நன்கு கலந்து கொண்டு ஒரு பருத்தி துணி அல்லது சுத்தமான விரலை பயன்படுத்தி இந்த கலவையை புண் மீது தடவி வந்தால் பின்னர் கழுவினால் நல்ல பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. தேன் இயற்கையாகவே பாக்டீரியா எதிர்ப்பு தன்மையை பெற்றுள்ளது. அதேபோல் மஞ்சளில் குர்குமின் நிறைந்துள்ளது. இது அதன் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் குணப்படுத்தும் பண்புகளுக்கு பெயர் பெற்ற ஒரு கலவை. இவைகள் அனைத்தும் சேர்த்து வாய்ப்புண்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மருந்தை உருவாக்குகின்றன. ஒரு டீஸ்பூன் தேனை ஒரு சிட்டிகை மஞ்சளுடன் கலந்து பேஸ்ட் செய்து கொண்டு அதனை புண் மீது தடவி 15 நிமிடங்கள் அப்படியே வைத்த பின் வெதுவெதுப்பான நீரில் வாயை கழுவவும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் புண் விரைவில் ஆறும் என கூறப்படுகிறது. சருமத்தை குணப்படுத்தும் பண்புகளுக்கு கற்றாழை பெயர் பெற்றது. ஆனால் அது வாய்ப்புண்களுக்கும் சிறந்த மருந்தாக இருக்கும் என்பது யாவரும் அறியாத ஒன்றாகும். புதிய கற்றாழை இதழ்களை வெட்டி அதில் உள்ள ஜெல்லை பிரித்தெடுத்து சுத்தமான பருத்தி துணியை பயன்படுத்தி ஜெல்லை நேரடியாக புண்ணில் தடவுவோம். இதனை ஒரு நாளைக்கு 2 to 3 முறை செய்து வந்தால் புண் விரைவில் ஆறும் என கூறப்படுகிறது. அதிமதுரத்தின் வேர் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதிமதுரத்தின் வேரில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பும் பண்புகள் நிறைந்துள்ளது. ஈரானிய மருத்துவ அறிவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்றில் அதிமதுரம் புண்களை குணப்படுத்தும் சக்தியை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் அதிமதுரத்தில் வலி நிவாரண பண்புகளும் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது புண் மீது ஒரு பாதுகாப்பு பூச்சை உருவாக்கி எரிச்சலை தடுக்கிறது மற்றும் குணப்படுத்துவதை எளிதாக மாற்றுகிறது. ஒரு டீஸ்பூன் அதிமதுர வேர் பொடியை சிறிது தண்ணீரில் கலந்து பேஸ்ட் செய்து இந்த பேஸ்டை நேரடியாக புண்ணில் தடவி 10 to 15 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிட்டு கழுவவும். இதை ஒரு நாளைக்கு 2 முறை செய்து வந்தால் புண்கள் விரைவில் ஆறும் என கூறப்படுகிறது. இவைகள் மட்டுமின்றி வாய்ப்புண் உள்ளவர்கள் மருத்துவர்களின் பரிந்துரைப்படியும் பின்பற்ற வேண்டும்.